ஷே பெஸ்டோ தன் தரையில் வரையில் இராணுவ முப்படை வானரப்படை வரையில் அந்த ஜமீன் கணக்கு எடுக்க விட போகிறார். அது நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜிக்கும் கோட்டார் ஜட்ஜிக்கும் இராணுவ முப்படை வீரருக்கு மட்டும்தான் அந்த கனெக்ஷனை கொடுப்பார். இங்கேருந்தே கணக்கு வாங்கையில் அந்த ஜமீன் கணக்கு தமிழ்நாடு முழுவதும் எடுப்பான். அரசியல்வாதி கொங்க மடையன் தெரியுமா, மகா பெரிய மட்டமான மட்டத்தில் மட்டமான பேக. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி மட்டமான பேக. இவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? பூமியை அழிக்க வந்த பாய் இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? எவ்வளோ பாவத்தை செமந்து பாவத்தை தூக்கி வச்சுருக்கான் இந்த ஜெம்மத்தில் அரசியல்வாதி. சரியா? எல்லாம் வீடுந்தோறும் வீடை கட்டி மாளிகை கட்டின பூரா பாவத்தை ஏற்றி வச்சுருக்கான் பூமியில். பூமி பாரம் தாங்கண்டா. உன் மேலே ஒரு 10 செங்கலை வச்சா ஒரு 10 நாளைக்கு செமந்து இருந்துருவாடா. முட்டா பேலை நாத்த முடிச்ச வேலை கொண்டார ஓலிமனை செமந்துருவால முட்டா பேலை. கம்பியை கீழே குத்துனாலே அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தில் ஒரே அவனுக்கு கிறுக்கில் ஓடுதான் பேப்பர். இந்த பேப்பரை மேலும் பேப்பரை சம்பாத்தியம் பண்ணணும், பேப்பரை அடிக்கணும், பேப்பரை விட்டு அந்த விவசாயத்தை அழிக்கணும். அவனுக்கு குறி இந்த மானிட ஆதார கார்டில் கிடக்கிறவனுக்கு பூரா இதே குறியிலே அலைதான். பிறகு அடுத்து விற்கிறவன் போகிறவன் வரவன் புரோக்கரு பூரா இவன் இந்த குறியில் அலைதான். லேண்டு போடுறவன் லேண்டு குறுக்க அடித்து பட்டா போட்டு பவரை போட்டு இவன் இந்த குறியில் அலைதான். அப்போ இவனுங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் கையெழுத்து போட்டவன் பூரா உள்ள சிக்கலில் மாட்டி வருவான். கையெழுத்து போட்ட அனைத்து உள்ள சிக்கலை மாட்டி வருவாடா. அதை புரிஞ்சிக்கோ. கையெழுத்து போட்டவன் பூரா அனைத்தும் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி உள்ளே போடுறா அப்படிம்பாரு. உள்ளே போடுறா, வெட்ட வெளிச்சத்தில் போடுறா. அப்படியே வேலி அடிப்பார். வேலி முள்ளு வேலி. அந்த கம்பி முள்ளு வேலி எப்படி 3-4 உயரம் மேலே வரைக்கும் நெருக்கி அடிச்சிருவார். பூரா வெளியே தப்ப முடியாது. புரியுதா? வெட்ட வெளிச்சத்தில் போட்டு கரெக்டாக போடுவார். இல்லைன்னா அதையும் நோண்டிடுவான். இந்த தமிழ்நாட்டுக்காரப்பே அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வேலையில் போட்டு அந்த வேலையை கூட அத்துட்டு ஓடி நினைப்பான். சுற்றி நிற்பான். நினைச்சே சுட்டுருவான். அங்கனக்குள்ளே என்கவுண்டரில் போட்டு முடிச்சிடுவான். அப்போ கூட்டங்கள்லாம் உள்ளே கிடக்கணும். தப்பு செஞ்ச பூரா உட்காந்து தன் தரையில் உட்காந்து பேசுகிறா அப்படிம்பார். மார்வாடி ஹிந்தி பேசுகிறவன்லாம் அவன் ஸ்டேட்டுக்குள்ளே ஓடிடு. அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஓடிடு. இன்னைக்கு கணக்கு போட்டார். இல்லைன்னா வானரப்பட இராணுவ முப்போட வரையில் துவைச்சிருவான். ஈரோடு, மெட்ராஸ், சென்னை, ராஜபாளையம் எல்லா லைன்லையும் கன்னியாகுமரி வரைக்கும் கிடக்கான் ஹிந்தி பேசுகிறவன். எல்லாம் அவன் இடத்துக்குள்ளே ஓடி போயிரு. வானரப்பட இராணுவ முப்போட வரையில் இந்த கணக்கை வெளியே எடுக்கையில் துவைச்சி எடுத்து போடுவான். அவனே ஹிந்தி பேசுவான். நீ ஹிந்தி பேசுனா அடி செம்ம அடி வாங்கிட்டு போயிடுவேன். புரியுதா? 2 கேள்வி தான் கேட்பான். உன்னை யாருங்க வர சொன்னா? உன் இடத்துக்கு ஓடு. புரியுதா? எல்லாம் பூமியை அழிக்க வந்த பாய் பேலே நீயே இங்கேருந்து அழிச்சு போன. அப்புறம் அவன் கூட கொஞ்சம் நேரம் அழிப்பான்னு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் இறங்கி அடி கொடுப்பான். இதான் கொடுக்குற குடுப்பில் வாங்கி ஓடுவான். புரிஞ்சுக்கோங்கடா. போட்டாச்சு கணக்கு. எல்லா பூமியில் அழிக்கிறவன் பூரா வீட்டு குடும்பமே உள்ளே போயிடும். பூமியில் கட்டடம் ஏஜெண்டாக இருக்கிறவன், இன்ஜினியராக இருக்கிறவன் அவெல்லாம் குடும்பம் உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். போங்கடா உள்ளே போய் சாப்பிட்டு பேசாமல் படுங்கடா. ஒரு வேளை சாப்பாடு போடுவார். அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் 2 வேளைக்கு அப்படியே பிடுங்க விடுவார் வயிறை. அப்போ நினப்பான் விவசாயம் கொடுத்தாரு, நல்லபடியாக சாப்பிட்டு கடவுள் கொடுத்த பூமியை நம்ம அழிச்சிட்டோம், இப்போ நம்மளை உள்ளே தூக்கி போட்டார். அதுதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் கிச்சுன்னு பிடிச்சி வச்சுருக்காரு உன் குடிமையை. முக்கால் சத்தியமில்ல.